அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இட்லி பிடிக்காதவங்களை கூட 10 இட்லிக்கு மேலே சாப்பிட வைக்க போகிற பருப்பு சட்னியோட ரெசிபியை இன்றைக்கி குவிக்காக நம்ம ஷோவில் பார்க்கலாம். நாலு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 குச்சி கருவேப்பிலையை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இனிமே நம்ம சட்னி தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக வதக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌனோ இல்லை ப்ரௌன் கலரோ ஆயிடுச்சுன்னா சட்னி மாதிரி இருக்காது, தொகையல் மாதிரி இருக்கும், ரொம்ப டைட்டாகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை பெருங்காயம், நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் குயிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரெகுலர் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு கம்மியாக குயிக்காக வதக்கிக்கோங்க. இனிமேல் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனாக இல்லை கோர்ஸாக உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த சட்னியை இன்னைக்கு கோர்ஸாக அரைச்சிருக்கேன். அதாவது கொஞ்சம் குறன்னு இருக்கும், சாப்பிடும்போது பருப்பு கொஞ்சம் கடிப்படும். சட்னிக்கு ஒரு ஃபினிஷிங் டச்சாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் எம்மியான பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சட்னியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.